அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ், வேல் இன்ஜினியர்ஸ்லேருந்து. நம்ம கிர்லோஸ்கர் ஜென்ரேட்டரோட ஆத்தரைஸ்டு டீலர். எங்களோட நிறைய கிளைண்ட்ஸ் கேட்குற ஒரு பேசிக்கான கொஸ்டின், என்னோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு நாங்கள் சிங்கிள் பேஸ் ஜென்ரேட்டர் வாங்கணுமா இல்லை 3 பேஸ் ஜென்ரேட்டர் வாங்கணுமான்றது. இன்ஃபேக்ட் அது அப்ளிகேஷனை பொறுத்தது தான். பட் ஒரு பேசிக்காக சொல்லணும்னா, இப்போ உங்களோட ரிக்குவயர்மெண்ட் உங்களோட ஒரு வீடுக்காக வாங்குறீங்க, இல்லை ஒரு பெரிய பங்களாவுக்கு வாங்குறீங்க, ஒரு வில்லாக்கு வாங்குறீங்க, ஒரு சின்ன கிளினிக்கு இல்லை ஆஃபீஸஸ்க்கு, இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸு உங்கள் ஜென்ரேட்டரோட ரிக்குவயர்மெண்ட் லெஸ் தென் 35 kVA இருந்தால் சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர் தான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுக்கான காரணத்தை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதை தவிர்த்து ஃபேக்ட்ரிங்களுக்கு போகும்போது எங்கெல்லாம் ஒரு 40 kVAக்கு மேலே ஜென்ரேட்டர் தேவைப்படுதோ, இல்லை எங்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய மெஷினரிஸ் இருக்கோ அங்கெல்லாம் 3 ஃபேஸ் ஜென்ரேட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுவும் ஏன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு இருக்கிற பர்டிகுலர்லி ஒரு வீட்டுக்கு ஜென்ரேட்டர் வாங்குறவங்களுக்கு இருக்கிற ஒரு பேசிக் கொஸ்டின் வந்து, சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர் வாங்கினா 3 ஃபேஸ் எங்கள் வீட்டில் இருக்கிற பவர் சப்ளை வந்து 3 ஃபேஸ் கனெக்ஷன் தான், அதுக்கு சப்போர்ட் பண்ணணுமான்றது அந்த பேசிக் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் உங்களோட வீட்லேயோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்களோட என்ன கமர்ஷியல் பில்டிங்லேயோ நீங்கள் வச்சிருக்க இபி சோர்ஸ், இபி சப்ளை 3 ஃபேஸாக இருந்தாலும் நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டரை வாங்கிட்டு உங்களுடைய 3 ஃபேஸுக்கும் அவுட்புட் எடுத்துக்க முடியும். அதுக்கான ஒயரிங்கை பேசிக்காக ஜென்ரேட்டர் வெண்டார்ஸே பண்ணுவாங்க, இல்லை உங்களோட எலக்ட்ரிஷியனே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 3 ஃபேஸ் வச்சுருந்தா சிங்கிள் ஃபேஸ் போகலாம்ன்றது பாசிபிள், கண்டிப்பாக போகலாம். 3 ஃபேஸ் வச்சுருந்து 3 ஃபேஸ் ஜென்ரேட்டராகவும் வாங்கலாம், சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டராகவும் வாங்கலாம். பட் ஏன் சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர் வாங்கணுன்றதுக்கான ஒரு பேசிக் வந்து என்ன, உங்ககிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுக்காக ஜென்ரேட்டர் வாங்குறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும், பர்டிகுலர்லி லைட்டு, ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இல்லை ஒரு சின்ன ஹீட்டர்ஸு, ஈவன் ஏசி, நம்ம வீட்டில் இருக்கிற 1 ton ஏசி, 1.5 ton ஏசி, 2 ton ஏசி, இது எல்லாமே பேசிக்காக சிங்கிள் ஃபேஸ் எக்யூப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேஸ் இருந்தாலே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வேலை செய்யும். ஸோ இப்போது நார்மலாக ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு 3 ஃபேஸ் கனெக்ஷன் வாங்கியிருந்தா அவங்க வீட்டில் இருக்கிற இந்த சிங்கிள் ஃபேஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே 3 ஃபேஸ்லையும் ஈவனாக டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 3 ஃபேஸுன்றது நத்திங் பட் ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸு, பி ஃபேஸு. இந்த 3 ஃபேஸ்லையும் அவங்க வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வீட்டில் 3 ஏசி இருக்குன்னா, ஆர் ஃபேஸில் ஒரு ஏசி, ஒய் ஃபேஸில் ஒரு ஏசி, பி ஃபேஸில் ஒரு ஏசி. இப்படி தான் நார்மலாக எலக்ட்ரிஷியன்ஸ் வயரிங் பண்ணுவாங்க. இந்த வயரிங்க்கு பேர் பேலன்சிங்னு சொல்லுவாங்க, லோட் பேலன்சிங்கு. உங்ககிட்ட என்ன லோடு இருக்கோ அதை 3 ஃபேஸ்லையும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் லோட் பேலன்சிங்கு. ஈவியை பொறுத்த வரைக்கும் இந்த லோட் பேலன்சிங் இல்லைன்னா ப்ராப்ளம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ டே டைம் கரண்ட் போது நீங்கள் வந்து லைட்டிங் எதுவுமே ஆன் பண்ணியிருக்க மாட்டீங்க, இருக்கிற லைட்டிங் போதும்னு சொல்லிட்டு. பட் ஒரே ஒரு ஏசி ஆன் பண்ணியிருப்பீங்க, மற்ற 2 ரூம்லேயும் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, ஏசி போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஏசிக்காக, ஒரு பேசிக் லைட்டிங்காக போய் நம்ம ஒரு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணோம்னா, அது ஒரு வேளை 3 ஃபேஸ் ஜென்ரேட்டராக இருந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் அல்டிமேட்லி ஒரே ஒரு ஃபேஸ்லேருந்து மட்டும்தான் அவுட்புட் எடுக்கிறீங்க, மற்ற 2 ஃபேஸ்லேயும் நீங்கள் அவுட்புட் எடுக்கலை. இந்த கண்டிஷனை அன்பேலன்ஸ் லோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் எலக்ட்ரீஷியன் 3 ஃபேஸுக்கும் லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாலும், நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற ஃபேக்டர், நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற அந்த நிமிஷம் 3 ஃபேஸ்லேயும் லோடு எடுப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஃபேஸில் லோடு இருக்கலாம், ஒரு ஃபேஸில் லோடு இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஃபேஸில் லோடு கம்மியாக இருக்கலாம். இந்த கண்டிஷனை அன்பேலன்ஸ் லோடுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஜென்ரேட்டர்ஸ் எல்லாமே அன்பேலன்ஸ் லோடில் ட்ரிப் ஆகிடும். ஏன்னா அதில் சேஃப்டிஸ் வச்சுருப்பாங்க, சென்சார்ஸ் வச்சுருப்பாங்க. 3 ஃபேஸ்லேயும் லோடு பேலன்ஸ்டாக இல்லைன்னா ட்ரிப் ஆகிற மாதிரி சென்சார்ஸ் இருக்கும். எதனாலனா, இப்போது நீங்கள் ரெகுலராகவே ஒரு ஜென்ரேட்டரை அன்பேலன்ஸ்டாகவே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு ஃபேஸில் மட்டும் லோடு எடுக்கிறீங்க, மற்ற 2 ஃபேஸில் லோடே எடுக்கலைன்னா அன்பேலன்ஸ்லேயே யூஸ் பண்ணிங்கன்னா ஜென்ரேட்டரில் இருக்கிற முக்கியமான கம்பனண்ட் ஆல்டர்னேட்டர், அந்த ஆல்டர்னேட்டர் ஃபெயிலியர் ஆகிடும். இமீடியட்டாக ஆகலைனாலும் ப்ராபப்ளி ஒரு 2 இயர்ஸ் கேப்லேயோ ஒரு 3 இயர்ஸ்லேயோ ஃபெயிலியர் ஆகும். அப்போது ஒரு ஆல்டர்னேட்டரை நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரீவைண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த ரீவைண்டிங் பண்ணுறதுக்கு மோர் தென் 70,000-80,000 ஆகலாம், சம்டைம்ஸ் 2 lakhs கூட ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆல்டர்னேட்டர் சைஸிங்கு.
பட் அது எதனால நடக்குதுன்னா இந்த அன்பேலன்ஸ் லோடுனால அந்த ஃபெயிலியர் நடக்கலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆல்டர்னேட்டர் ஃபெயிலியர் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பர்டிகுலராக சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆல்டர்னேட்டர் ஃபெயிலியர் மட்டும் இல்லாமல் ஆஸ் எ கஸ்டமராக உங்களோட கம்ஃபர்ட் ஜோனே ஃபெயில் ஆகிடும். இப்போ 3 ஃபேஸ் ஜென்ரேட்டர் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் போச்சுன்னா தேவை இருக்கோ இல்லையோ 3 ஃபேஸில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் ஆன் பண்ணி தான் ஆகணும். இது ஒருவேளை டே டைமில் கூட நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கலாம். ஒரு மிட் நைட்டில் கரண்ட் போகுதுன்னும் போது அப்போ நீங்கள் ஒரு 2 ஏசி தான் போட்டிருக்கீங்க, இன்னொரு ஃபேஸில் லோடு எடுக்கலைன்னா ஜென்செட் ஆஃப் ஆகிடும். அந்த டைமுக்கு நீங்கள் ஏஞ்சி வந்து அந்த ஜென்ரேட்டரை மேனுவலாக ரீசெட் பண்ணிவிட்டு ஏசி எல்லாத்தையும் போய் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணணும். கரண்ட் வந்ததும் இதை எல்லாத்துலேயும் திரும்ப பண்ணணும். அப்புறம் நம்ம கம்ஃபர்டாகவும் ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்சஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்குது. எங்கெல்லாம் உங்ககிட்ட சிங்கிள் ஃபேஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இருக்கோ அங்கே நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர் போகிறது தான் ரெக்கமெண்டட். அப்போ 3 ஃபேஸ் ஜென்ரேட்டர் யார் வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதே வீட்டில் ஒருவேளை உங்ககிட்ட லிஃப்ட் இருக்குது, அந்த லிஃப்ட்டுக்கு எனக்கு ஜென்ரேட்டர் பேக்கப் வேணும், இல்லை நாங்கள் சென்ட்ரலைஸ்ட் ஏசி போட்டிருக்கோம் அதுக்கு எனக்கு ஜென்ரேட்டர் பேக்கப் வேணும், வீட்டில் இருக்க தண்ணி மோட்டார் மோர் தென் 3 HP மோட்டராக இருந்துச்சுன்னா 3 ஃபேஸ் ஜென்ரேட்டர் வேணும். ஆக உங்ககிட்ட ஓடுற எக்யூப்மெண்ட்ஸ் அது என்ன எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலும் அது 3 ஃபேஸில் தான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம கண்டிப்பாக 3 ஃபேஸ் ஜென்ரேட்டர் மட்டும்தான் வாங்கி ஆகணும். சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர் போகவே முடியாது. எப்பெல்லாம் அந்த 3 ஃபேஸ் எக்யூப்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அப்போல்லாம் அந்த லோட் பேலன்சிங் இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வீடுங்களில் நிறைய பேர் லிஃப்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த லிஃப்ட்டுக்கு ஜென்ரேட்டர் வாங்குனீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 20 kVA ஜென்ரேட்டர் 3 ஃபேஸில் வாங்குவீங்க. லிஃப்ட்டுன்றது நம்ம எல்லா சமயத்துலையும் யூஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட்டு கிடையாது. அப்போ அந்த லிஃப்ட் ஓடாத சமயத்தில் நீங்கள் ஒரு ஏசியை போட்டிங்கன்னா சேம் ப்ராப்ளம் தான் வரும். ஜென்ரேட்டர் பிரேக் டவுன் ஆகிடும், ஆஃப் ஆகிடும், அன்பேலன்ஸ் லோடுன்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகிடும். உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. நாங்கள் எங்கள் சைடில் ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பர்டிகுலர்லி லிஃப்ட் இருக்கிற வீடுகளில் முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் ஜென்ரேட்டர் வாங்குறது லிஃப்ட்டுக்காக வாங்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற லிஃப்ட் எல்லாம் அட்வான்ஸ்டு லிஃப்ட்டு பவர் கட் ஆனவுடனே அடுத்த லோவஸ்ட் ஃப்ளோரில் போய் நிற்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. முடிஞ்சால் அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். லிஃப்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜென்ரேட்டர் சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டராக போயிடுங்கன்றது தான் எங்களோட ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் 3 ஃபேஸ் ஜென்ரேட்டரை வாங்கிட்டீங்கன்னா உங்களால் லைஃப் லாங் அதை பேலன்ஸ்டாக யூஸ் பண்ண முடியாது. கண்டினியூஸ் ட்ரபுள் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு ஃபெயில்டு ப்ராடக்டை வாங்கிட்டோன்ற ஃபீல் இருக்கும். டெக்னிக்கலாக வித்த எந்த சேல்ஸ் இன்ஜினியரும் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் காலத்துக்கும் அந்த மேனுஃபேக்சரரை ப்ளேம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்களோட ரெக்கமெண்டேஷன் அட்வைசஸ் எல்லாமே ஒருவேளை உங்களோட செட்டப் ஒரு வீடாகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், கிளினிக் ஆகட்டும், உள்ள ஒரு கோவில், சர்ச், எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் சிங்கிள் ஃபேஸில் மட்டும் ஒர்க் ஆகிற எக்யூப்மெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா எங்களோட ரெக்கமெண்டேஷன் சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர் போகிறது தான் பெஸ்ட்டு. இல்லை என்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் கண்டிப்பாக 3 ஃபேஸில் ஓடும், 3 ஃபேஸ் இருந்தால் தான் ஓடும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் 3 ஃபேஸ் ஜென்ரேட்டர் தான் போகணும். ஒரு நல்ல கம்பெனியில் ஜென்ரேட்டர் வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Trusted by thousands since 2003. Call Vengineers today.